நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். இந்தியாவில் பூரண மத சுதந்திரம் நிலவுவதாகவும் அதை குலைக்க யார் முயன்றாலும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது என்றும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அவரது பேச்சு குறித்த கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது டெல்லி செய்தியாளர் ஸ்டீஃபன். பிரதமர் மோடியின் உரையில் இடம்பெற்ற முழு விவரங்களை பற்றி சொல்லுங்க ஸ்டீஃபன். நிச்சயமாக அனிதா, அதாவது கேரள மாநிலத்தைச் சேர்ந்த எலியா சவரா மற்றும் அதேபோன்று ஃப்ரேஷியா என்ற இரு புனிதர்கள் தற்போது போப் பெனடிக்ட் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இந்த இவர்கள் இரண்டு பேருமே கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவர். ஆகவே இந்த ஒரு சூழ்நிலையில் இது தொடர்பான ஒரு சிறப்பு நிகழ்ச்சியானது கிறிஸ்தவ மத குருக்கள் அனைவரும் இணைந்து டெல்லியில் இருக்கக்கூடிய விக்யான் பவனில் இன்று காலையில் இந்த நிகழ்ச்சியானது நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியுடைய சிறப்பு விருந்தினராக பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். கூடுதலாக நிதியமைச்சர் அருண்ஜேட்லியும் இந்த விழாவில் கலந்து கொண்டு பேசியிருந்தார். பிரதமர் தனது உரையின் போது தன்னுடைய நோக்கம் என்னவென்றால் ஒரு நவீன இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்பதே. இங்கு இந்தியாவை பொறுத்தவரையில் அரசியல் சாசன சட்ட விதிகளின்படியும் அதே போன்று நம்முடைய முன்னோர்களான விவேகானந்தா உள்ளிட்டோர்கள் அனைவருமே மதத்தை மதித்து நடந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இந்தியாவைத்தான் நாங்கள் உருவாக்க நினைக்கிறோம். மத சுதந்திரமானது அனைவருக்கும் இருக்கிறது. நவீன இந்தியா திட்டத்தின் கீழ் தன்னுடைய மந்திரம் என்னவென்றால் வளர்ச்சி என்ற ஒரே மந்திரத்தை முன்வைத்துதான் தன்னுடைய ஆட்சியானது தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அண்மை காலங்களில், அதாவது டெல்லி போன்ற பெரிய நகரங்களில் 5க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ ஆலயங்கள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று பள்ளிகளும் கிறிஸ்தவ குருமார்களால் நடத்தப்படக்கூடிய அந்த பள்ளிகளுக்கும் சேதமானது விளைவிக்கப்பட்டிருக்கக்கூடியது. இதெல்லாம் கண்டிக்கத்தக்க வகையானது. ஆகவே தன்னுடைய அரசானது அதனை கருத்தில் கொண்டு இது போன்ற சம்பவங்கள் இனிவரும் காலங்களில் நடைபெறாமல் இருப்பதற்கான ஒரு வேலைப்பாடுகளை செய்யும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போன்று இந்த வளர்ச்சி என்ற நவீன இந்தியாவின் கீழ் அனைத்து குழந்தைகளும் பள்ளிக்கு செல்ல வேண்டும். பள்ளிக்கு செல்லக்கூடிய அனைத்து குழந்தைகளும் அவர்களுக்கு தேவையான உரிய வேலை வாய்ப்புகளை தர வேண்டும். அதே போன்று வறுமை என்பது இந்தியாவில் இருக்கவே கூடாது. அதே போன்று குடிநீர் மற்றும் கழிப்பிட வசதிகள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இருக்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை தன்னுடைய அரசானது தொடர்ந்து செய்து வருவதாக இன்று தனது உரையில் குறிப்பிட்டிருக்கிறார். அனிதா, ஸ்டீஃபன், திடீரென நரேந்திர மோடி அவர்கள் மத ரீதியான வன்முறை குறித்து பேச என்ன காரணமாக இருக்கும்? நிச்சயமாக அனிதா, அதாவது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரையில் இது இந்தியர்கள் அனைவரும் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும். அதாவது இந்தியா என்பது மதச்சார்பற்ற ஒரு நாடாகும். இந்த நாட்டில் பல்வேறு மதத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள் அதிக அளவில். அந்த வகையில் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்த 2 பேர் புனிதர் பட்டம் பெற்றிருப்பது ஒரு மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஆகவேதான் இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் அவர்கள் தன்னுடைய அனுமதியை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியின் வழியாக பல்வேறு தனது சொந்த கருத்துக்களையும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதாவது கிறிஸ்தவ மதத்தின் மீது அவர் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அதே போன்று கிறிஸ்தவ மதத்தினால்தான் இன்று பள்ளிகள் அதே போன்று இந்த கல்வியானது பெருமளவில் அதிக இடங்களில் பரப்பப்பட்டிருக்கிறது என்பதை அவர் முழுமையாக நம்புவதாகவும், கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றி இருக்கக்கூடியவர்கள் நல்ல சிந்தனையாளர்களாக இருப்பதாகவும் அவர் தனது உரையின் போது குறிப்பிடும்படியாக பேசியிருந்தார். அனிதா, ஸ்டீஃபன், டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் நரேந்திர மோடி முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பாஜக தோற்றிருக்கிறது. இந்த நிலையில தற்போது நரேந்திர மோடி அவர்களுடைய உரை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது? நிச்சயமாக, அதாவது கெஜ்ரிவால் அவர்கள் பதவியேற்பதற்கு முன்பாக ஒரு நாளுக்கு முன்பாகத்தான் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடமானது தெரியாத ஒருவர்களால் தாக்கப்பட்டிருந்தது. இதற்கு முதல்வராக பொறுப்பேற்பதற்கு முன்பாகவே கெஜ்ரிவால் அவர்கள் பெரிய கண்டனத்தை தெரிவித்திருந்தார். அந்த கண்டனத்தின்படி இது போன்ற செயல்களில் ஈடுபடுபவர்களுக்கு தக்க தண்டனைகள் வழங்கப்படும், இது ஒருபோதும் பொறுத்து கொள்ள முடியாத ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். தன்னுடைய அரசானது இந்த வகை இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் பாதுகாத்துக் கொள்ளும் என்று ஒரு உறுதிமொழியை அளித்திருந்தார். அதற்கு பிறகாக பல்வேறு, அதாவது இந்த டெல்லி சட்டப்பேரவை தேர்தலில் அந்த கடைசி நாட்களில் கூட இது போன்ற சர்ச் அட்டாக், அதாவது இந்த தேவாலயங்கள் தாக்கப்படுவது வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த கடந்த 2 மாதங்களில் மட்டும் 5க்கும் மேற்பட்ட தேவாலயங்கள் தாக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இதையெல்லாம் வைத்துதான் அந்த கிறிஸ்தவர்கள்
பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போடவில்லையோ என்ற ஒரு கேள்விக்குறியானது, ஒரு விமர்சனமானது தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்திருந்த இந்த காலங்களில். ஆகவே தெளிவுபடுத்தும் வகையில் மக்களுக்கு தன்னுடைய கருத்து, அதாவது மத்திய அரசினுடைய கருத்தை தெளிவுபடுத்தும் வகையில் இன்று பிரதமர் அவர்கள் விக்யான் பவனில் நடைபெற்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் குறிப்பிடும்படியாக பேசியிருந்தார். அனிதா. ஸ்டீஃபன், உங்களது விரிவான தகவல்களுக்கு